தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சவுத் கோவாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பீச் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் வியூவை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிஃப் மேலே நின்று காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கக்கோலம் பீச் அப்படிங்கிறது தான் இந்த பீச்சினுடைய பெயர் அப்படிங்கிறது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பீச் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கிளிஃப் வியூ இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதோட யூனிக்னஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த பீச்சில் வந்து அவைலபிள் இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்தோன்னா லெஸ் க்ரௌடட் பீச் அப்படின்னு சொல்லலாங்க சவுத் கோவாவில் இருக்கக்கூடிய இந்த பீச் அப்படிங்கிறத. அப்படியே போகிற வழி வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் ரோட்டில் இருந்து வந்து பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப் போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒத்தையடி பாதை வந்து பார்த்தோன்னா உள்ளே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் டூ வீலர் இல்லை கார் கொண்டு வந்தீங்க அப்படின்னா முன்னாடி நமக்கு வந்து நிறுத்திக்கலாம். ஸோ உள்ள வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வந்துடுங்க. இப்போ இந்த பீச் வந்து பார்த்தோன்னா இடம் பீச் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ நானும் வந்து பார்த்தோம்னா இப்போ யூடியூப்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர் போட்டிருப்பாங்க. என்ன மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னா, யாருக்குமே தெரியாத ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வச்சிருப்பாங்க. யாருக்குமே தெரியாத ரகசியம் அப்புறம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பீச் எப்படி ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டாதீங்க. நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாத இடங்களை வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தோம்னா க்ரௌட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க பிளேஸை வந்து பார்த்தோம்னா ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சவுத் கோவாவில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த பீச்சில் வந்து நம்ம மார்னிங் போயிருந்தோம். நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், ஆள் அறவே இல்லாத ஒரு பீச் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வியூ படியும் சரி, நீங்கள் வந்து பார்த்தோம்னா உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பார்த்தோம்னா ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொன்னோம். வாங்க அப்படி பார்த்துட்டே வாங்க. இது வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 50 rupees பர் ஹெட்டுன்னு சொல்லிட்டு என்ட்ரி ஃபீஸ், அதாவது டிக்கெட்டுக்கு வந்து கவுண்டர் மாதிரி ஒரு போர்டு மட்டும் வச்சுருக்காங்க. பட் நாம் வந்து வரும்போது ஒரு மார்னிங் வந்து ஒரு 6லேருந்து 7 மணி அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா வந்தோம். ஃப்ரண்ட்லேயும் சரி உள்ளேயும் சரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா டிக்கெட் எதுவும் எடுக்கல. நம்ம வந்து பார்த்தோன்னா கீழே இறங்கி போயிட்டோம். ஸோ இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த பாதை தெரியுதுங்களா, இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கோகனட் ட்ரீஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கேஷ்யூ பிளான்டேஷன் வச்சுருப்பாங்க போலங்க. முந்திரி தோப்பு மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த வழியாக வந்து பார்த்தோம்னா நம்ம நடந்து ஒரு 200லேருந்து 300 ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இறங்கி நீங்கள் கீழே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து தான் வர மாதிரி இருக்கும். 200 300 படிக்கட்டுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தோன்னா அந்த பீச்சோடது. கீழே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கடைகள் எதுவும் இருக்கா இல்லையா, ஃபுட்லாம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம காலையில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த கடையுமே ஓப்பனில் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஸோ ரொம்ப ரொம்பவுமே ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பீச்சோட இன்னொரு பெயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டைகர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம். அந்த பீச் நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ மன்கான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்து 27 கிலோமீட்டரில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதே மாதிரி இந்த பீச்சிலேருந்து வந்து பார்த்தோன்னா கோலா பீச் வந்து ஒரு 3.8 கிலோமீட்டர்லையும், அதே மாதிரி பலவலம் பீச் போகிறீங்க அப்படின்னா ஒரு 17 கிலோமீட்டர்லையும் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்பட்ட பிளேசஸ் வந்து பார்த்தோன்னா இதை சுற்றி இருக்குது. நீங்கள் இந்த பீச் மட்டும் இல்லாமல் ஒரே நாட்டில் வந்து பார்த்தோன்னா 3-4 பீச் வந்து பார்த்தோன்னா நம்ம கவர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ இங்கே வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயும் சரி அந்த பீச்லேயும் பார்த்தோம்னா வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. தண்ணி நம்ம பயங்கர ஜில்லாக இருந்தது. காலையில் வரும்போது ஒரு சிலர் மட்டும் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பீச்லேயும் மொத்தமாக இவ்வளோ தான் இருக்கோம். நம்ம நாங்கள் ஒரு 2 பேர் வந்திருந்தோம். இவங்க ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அப்புறம் கீழே ஒரு 2 பேர் நாங்கள் வந்த பிறகு வந்து பார்த்தோன்னா வந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு டோட்டல் பீச்லேயே வந்து பார்த்தோன்னா ஆள் அப்படிங்கிறது. இந்த பீச்சோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பண்ணுறாங்க. பட் அலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஸ்விம்மிங் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த வாட்டர் ஃபாலோட தண்ணி வந்து பார்த்தோன்னா இங்கே கலந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தோன்னா கிளிஃபியும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு கிளிஃப்லேயும் வந்து ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன அருவிகளை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க. பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளேஸே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மார்னிங் டைமில் வந்து நம்ம வரும்போது முன்னாடி அந்த கடைகளில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலது பூட்டி வச்சுருக்காங்களா இல்லை ஓப்பனில் தான் இருக்கான்னு தெரில. பட் காலையில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணல. வேறு எந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தோம்னா பெருசாக கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தோம்னா அந்த வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி நடந்து அங்கே வரைக்கும் போய் பார்ப்போம். ஏன்னா அந்த கிளிஃப்ல இருந்து நமக்கு பார்க்கும்போது சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் தெரியுது. ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ப்ரைவசி எதிர்பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும்,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்து அடிச்சிட்ருக்கு. ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் காலையில் வந்துட்டு. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் கோவா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சவுத் கோவாவில் இருக்கக்கூடிய இல்லை கோவாவில் இருக்கக்கூடிய அடுத்த பிளேசஸ் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோகுளம் பீச் பற்றிய தகவல்கள். நன்றி.